பிரைஸ் தி லார்ட். இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மிக குறுகிய இடைவெளியில் மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவது எனக்கு மிகவும் சந்தோஷம். குறிப்பாக இன்று எனக்கு வேற ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பாஸ்டருக்குள்ளே ஒரு அக்கினி விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது பிரதர், நீங்கள் வந்துருங்க. நான் இல்லை பாஸ்டர், நான் இதை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எனக்கு கூட்டங்கள் இருக்குது, நான் கண்டிப்பாக அடுத்த வாரம் வரேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் வேணாம், கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு அக்கினியை போட்டார், எங்கள் சபையின் மேலே ஒரு எழுப்புதல் வந்து விட்டது, அதை நான் 100% விசுவாசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டார். இல்லை இல்லை, திரும்பியும் நான் வரலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். 3வது முறை திரும்பியும் ஃபோன் பண்ணார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து நான் நடுங்கி போய்விட்டேன். ஒரு பெரிய தேவ மனிதன் இத்தனை முறை கால் பண்ணுறாருன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுவும் நாங்களாம் பிரபல்யமான ஊழியர்னு கிடையாது இல்லையா? அதாவது ஒரு நியாயம் இருக்குது. யாரையாவது ஐயா பெரிய பெரிய தேவ மனுஷனை கூப்பிட்றாங்க, அப்போ இவர் உள்ளத்தில் ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன அக்கினியை போட்டு விட்டார். இந்த சபை பற்றி எரிய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல ஆண்டுகள் அவர் வடித்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்குத்தான் இந்த எழுப்புதலின் ஆராதனை வாலிபருக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அக்கினியை போட்டு அனுப்ப போகிறார். அதுவும் அவியாத அக்கினி, இயேசுவின் வருகை மட்டும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு அக்கினி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சார்லி கர்க்கை குறித்து ஐயா ரொம்ப ஆழமாக பல கருத்துக்களை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார். நிறைய சாட்சிகளை கேட்டீங்க. என் உள்ளத்தை அசைத்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த தேவ மனிதன் மிகவும் தீவிரமாய் ஆர்வமாய் ஊழியத்தை கொரோனா பீரியடில் தான் ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. கொரோனா எப்போ வந்தது? எப்போ வந்துச்சுங்க? 2020 வந்தது. அப்பொழுது அவர் உள்ளத்திலே ஒரு அக்கினியை கர்த்தர் போட்டார். சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே, இந்த சத்தியத்தை ஜனங்கள் போய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடை வந்து விட்டதே, சத்தியத்தை உலகத்தின் கடைசி முனை மட்டும் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தின் அக்கினியை கர்த்தர் அவருக்குள் போட்டார். அல்லேலூயா. அதுவரை கட்சிக்காக தீவிரமாய் ஓடிக்கொண்டே இருந்தவர் இப்பொழுது கர்த்தருக்காக ஓட ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அதனால அவர் கட்சிக்காய் ஓடின ஓட்டத்தை விட கர்த்தருக்காய் ஓடின ஓட்டம் வல்லமையான ஓட்டம். அதுவும் சத்தியத்தை சத்தியமாக மிக துல்லியமாக மிகவும் கூர்மையாக மிகவும் சுருக்கமாக சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போன ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட சத்தியத்தை சொல்ல போகும்போது ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற விஷயம் வரைக்கும் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தூங்க வருதுங்க, தூங்கிடுறாங்கன்னு தூங்கிடுவாங்க. இன்றைக்கி அதனால தான் சத்தியத்தை சொல்ல சபைக்கு பக்குவம் இல்லை. அதனால் இந்த மனிதனை பார்க்குறேன், 1 minute 50 seconds 2 minutes சத்தியத்தை சொல்லும் ஒரு கிருபையை கர்த்தர் இவர்கள் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேவ மனிதன் இறந்து போய்விட்டார். நான் பல செய்திகளை ஐயா எல்லாம் போட்டுட்டதுனால நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காரியம், இவர் இறந்த பின்பு முழு உலகத்திலும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டதுன்னு ஒரு தலைப்பு செய்தி. நான் உடனே அது என்ன அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது? இவர் இறப்புக்கு பின் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. என்ன அற்புதம் என்றால், திரளாக வாலிபர்கள் வேதத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எல்லா சோஷியல் நெட்வொர்க்லையும் தங்களுடைய விசுவாசத்தை பகிர ஆரம்பித்து விட்டார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், சார்லியின் மறைவுக்கு பின்பு நான் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன், அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். நான் நாத்திகனாயிருந்தேன், ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையுள்ள தேவ மனிதனாய் மாறிவிட்டேன். பல பல சாட்சிகள் ஆயிரமாய் பொங்கிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தது ஆகில் பலன் கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த மணி விழுந்திருக்கிறது. கோடிகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த மரணம் ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியத்தை சொல்றேன். உங்கள் திருச்சபையின் போதகரை மிக ஆழமாய் பாதித்து விட்டது, மிக ஆழமாய். ஏனென்றால் கண்ணுக்கு முன்பாக ஒரு இரத்த சாட்சியை பார்த்து விட்டு நான் கம்முட உட்கார முடியாது. கர்த்தருடைய கரத்தம் என்ன என்னை கொண்டு செய்ய வேண்டுமோ என் ஜீவன் போவதற்கு என்பதாய் நான் செய்து முடித்து விட வேண்டும். அல்லேலூயா. 36வது வயசில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் சொல்லிட்டு 2 குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு மனைவியும் பார்த்துட்டு வந்தவர் நினச்சிருப்பாரா, இன்னையோட என்னுடைய கடைசி நாள். அல்லேலூயா. இன்றைக்கி கூட இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற நமக்கு என்றைக்கு கடைசி நாள் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக கர்த்தருக்கென்று செய்ய வேண்டியவைகளை 100க்கு 100 செய்து முடிக்க கர்த்தர் பலன் தருவாராக. அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாட்டு பாடினாங்க, இந்த காலம் எல்லாம் பாடுவோமா கொஞ்சம்? பிரைஸ் தி லார்ட். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் நன்றி. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றபடி உலகம் முழுவதும் தேவ மனிதர்கள் கண்ணீர் விட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரத்தத்தை சிந்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவனை கொடுத்து சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட எங்கள் திருச்சபைக்கு ஒரு வாலிபர்களை எழுப்புகிற ஒரு நாளாக, திருச்சபையை எழுப்புதலுக்குள் நடத்துகிற ஒரு நாளாக இந்த நாளை நீர் தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கூட பேச வந்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய நாமத்தினாலே அக்கினியை போட வந்திருக்கிறீர். அந்த அக்கினி பற்றி பிடித்து எரியும்படிக்கு நீர் வந்துவிட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தின் அக்கினியை இன்று இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருக்குள்ளும் இந்த வார்த்தையை எந்த மீடியாவில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி பற்றி பிடிப்பதாக. அவர்களுக்குள் இருக்கிற அசுத்தங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக. அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக. இன்று நீர் சிங்காசனத்தில் வைத்திருக்கிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவுக்கு மகிமையாக பரிசுத்த ஆவியானவருடைய முழு பலத்தோடு எங்கள் மூலம் எங்களுக்காக எங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதாக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை சக்திகளையும் இயேசு இரட்சகர் நாமத்தினால் சுட்டெரிக்கிறோம், செயலிழக்க பண்ணுகிறோம். கட்டுகள் அறுக்கப்படுவதாக. யார் யார் எந்தெந்த பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படட்டும். மந்த ஆவிகள், கன நித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், மன அழுத்தத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டும் வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டு விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இயேசு இரட்சகர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தை குறித்த பல பேர் பல நாட்கள் செய்திகளை கேட்டிருப்போமே. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு நான் பேச போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
49 51 வரைக்கும் வாசியுங்கள். லூக்கா 12:49 to 51. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். ஆமென். கர்த்தர் பேசுவாராக. இந்த வார்த்தையை இயேசு ரட்சகர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பூமியின் மேல் அக்கினியை போட நான் வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அதிகமாய் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த 2 பிரதான நோக்கங்கள் இயேசு ரட்சகரின் முதலாம் வருகையில் இருந்தது. அல்லேலூயா. அந்த கிரியை அவர் நடப்பித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். நான் வந்ததில் ஒரு மிகுமையான நோக்கம் இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினியை நான் பூமியின் மேல் போட வந்தேன். அல்லேலூயா. அவரிடத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது. அது அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய அசைவில் இருக்கிறது. அதை நான் போடுவதற்காகத்தான் பூமிக்குள் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அக்கினி போட்டால் என்ன நடக்குமாம்? அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அக்கினி என்ன அக்கினி? இயேசுவினிடத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினியை என் மேல் போட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்றார் இல்லையா? அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கு. என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ மனிதனையும் மனுஷியையும் பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் இருக்கிற அக்கினியை உன்மேல் போட வந்திருக்கிறேன். அது இப்பொழுதே இந்த முதலாம் ஆராதனையிலிருந்து உன்மேல் பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கரங்களை தட்டுவாமா? ஆண்டவரே, நீர் போட விரும்புகிற அக்கினியை எனக்குள் விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த அக்கினி உங்கள் மேல் விழுந்த உடனே நீங்கள் தனித்து பிரித்தெடுக்கப்படுவீர்கள். எப்படி என்றால், ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு வீட்டுக்குள்ள போவீங்க, அந்த வீட்டுக்குள்ள 4 பேர் பாவத்தில் இருப்பாங்க. ஒரு ஆள் பாவத்தை விட்டு அக்கினியை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க அக்கினியை பெற்றவங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது அவ்வளவு நாள் எல்லாரும் இணைந்து பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள். 4 பேர் உன்னை பார்க்கிற பார்வை வேறு, நீ அவர்களை பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பிரிவினைக்கு அல்ல, நீங்கள் பரிசுத்தம் பக்கம் வர ஆரம்பிக்கும் போது அசுத்தத்தின் மேல் ஒரு அருவருப்பும் ஒரு வைராக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்தமாய் வாழும் ஒரு வைராக்கியத்தை தான் அக்கினி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வைராக்கியம் கொள்ளும் பொழுது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் பாவத்தை பாவம் என்று கண்டிப்பீர்கள். இது அசுத்தம் என்று சொல்லுவீர்கள், இது அருவருப்பு என்று சொல்லுவீர்கள், இதை தொடாதீர்கள் என்று சொல்லுவீர்கள், இதை பார்க்காதீர்கள் என்று சொல்லுவீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று சொல்லுவீர்கள். அப்பொழுது ஒரு பிரிவினை உண்டாகும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள், எல்லாரும் லஞ்சம் வாங்குவாங்க. அவர்களோடு இணைந்து நீங்களும் லஞ்சம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இயேசுவின் அக்கினி உங்கள் மேல் விழுந்த பின்பு உங்கள் கரம் லஞ்சம் வாங்காது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பிரிவினை வரும். என்னையா நாங்க வாங்குறோம், நீ வாங்க மாட்ற. நீங்க சொல்லுவீங்க, என் மேல ஒரு அக்கினியை கர்த்தர் போட்டு விட்டார், அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, என்னால் அசுத்தத்தை தொட முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது, டாஸ்மாக்கு போக முடியாது, மற்றவர்களோடு இணைந்து எந்த ஒரு காரியத்தையும் பாவத்தில் என்னால் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் இயேசு ரட்சகர் சொன்னார்.
நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்ற அர்த்தம் என்னவென்றால், இதுவரைக்கும் கூடி கூடி பாவம் செய்த நீ இனிமேல் பாவம் செய்யாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வருவேன். அதுதான் நான் போடும் அக்கினி, அதுதான் நான் போடும் அக்கினி. அந்த அக்கினி உனக்குள் வரும் பொழுது அது 2 நாள் கழிச்சு எரியணும்னு நான் விரும்பவில்லை, 1 மாசம் கழிச்சு எரியணும்னு நான் விரும்பவில்லை. இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏசப்பா சொன்ன ஒரு காரியம், இன்றே ரட்சணே நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஒரு போதகர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் எவ்வளோ தூரம் சார் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நரகத்துக்கும் மோட்சத்துக்கும். அவர் ஒரு மூத்த போதகர் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னார், ஒரு இதய துடிப்புக்கும் மற்றொரு இதய துடிப்புக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம்தான் மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள தூரம் நேரம். என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னாராம். முதல் இதய துடிப்பில் இயேசுவுக்கு உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விட்டால், 2வது இதய துடிப்பு நீ பரலோகத்தில் இருப்பாய். அல்லேலூயா. முதல் இதய துடிப்பில் இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால், 2வது இதய துடிப்பில் நீ நரகத்துக்கு தள்ளப்படுவாய். ஆகவே தான் மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு இதய துடிப்புக்கும் மற்றொரு இதய துடிப்புக்கும் இடைப்பட்ட நேரம். அல்லேலூயா. சார்லி கர்க்கினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த விஞ்ஞானிகள் அவருடைய மரணத்தை ரிசர்ச் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பொழுது அந்த குண்டு அவருடைய கழுத்துக்குள் நுழைந்து மிக மிக முக்கியமான இரத்த நாளத்தை உடைத்து, மூளைக்கு செல்கிற எல்லா நாளங்களையும் உடைத்ததுனால அவருக்கு கடுகளவு கூட வழியே தெரிஞ்சிருக்காதான். இல்லையா? வழியே தெரியாமல் அப்படியே கண்ணை மூடிட்டாரு. அவர் பரலோகத்தில் கண்ணை திறந்திருப்பார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இவருக்கு நடந்ததில இவருடைய சரீரம் வழியை உணர்வதற்கு முன்பதாக இவர் விண்ணகத்திற்கு போய்விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பவுலடிகள் சொல்லுகிறார், என்னை கூட சிறைச்சாதம் பண்ண கொண்டு போனார்கள். நான் சிறைச்சாதத்துக்கு போகும்போது சந்தோஷமா போனேன். என்ன பாட்டு பாடியிருப்பாரு? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்படிதான் சொல்லி போயிருப்பாரு. போகும்போது அவரை கொண்டு போய் சிறைச்சாதம் பண்ண வைக்கிறார்களாம். அவர் சொல்லுகிறார், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இயேசு ரட்சகர் பக்கத்தில் போய் நின்னுட்டேன். அல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுதே அந்த அக்கினி எரிய விரும்புகிறேன். அல்லேலூயா. அநேக நேரங்கள் என் காலம் தள்ளி 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 துணிகரமாய் சில பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போது, சடிதியாய் முடிவு வரும் பொழுது சத்துரு நம்மை பறித்து கொண்டு போய் விடுவான், பறித்து கொண்டு போய் விடுவான். அவன் ஸ்தந்தரக்காரன். சார்லி கர்க்கருடைய மரணத்தை பார்த்து ஒரு பக்கம் மன வேதனையா இருந்தாலும் மறுபக்கம் அவர் கர்த்தரோடு இருப்பார் என்று சந்தோஷம் கொண்டாடுகிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சடிதியான ஒரு முடிவு வரும் பொழுது எங்கே இருப்போம்? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த கேள்வியை நம்ம முன் வைக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பயே எரியும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. நவ் இட்செல்ஃப். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாண்டிச்சேரியில் இந்த திரித்துவ பூரண சபை இன்றிலிருந்து உங்க மூலம் ஒரு அக்கினியை கர்த்தர் இந்த முழு உலகத்துக்கும் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் என் மேல் அக்கினியை போட போகிறார். அந்த அக்கினி எனக்குள் பற்றி எரிய போகிறது. அது எனக்குள் எரிந்து 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 என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த அக்கினி பரவும். அது தேசத்தை பரவும், முழு உலகத்திலையும் பரவ கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டும் போது ஒரு அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். Receive that fire in Jesus name. ஹல்லேலூயா. அந்த அக்கினியை இயேசு ராஜா போடுறார். அந்த அக்கினியை இப்பொழுதே எரியும் அவர் விரும்புகிறேன்றார். அவருடைய விருப்பம், எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த வினாடியில் இருந்த அந்த அக்கினி என்ன வார்த்தை? ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் மறைந்துவிடும். அல்லேலூயா. இயேசுவோடு நீ வாழ்ந்து
அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம். அல்லேலூயா. அப்பொழுது ஏசப்பா சொல்றாரு, நான் கொடுக்கிற இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டு என் இரத்தத்தினால் உன் பாவங்கள் கழுவப்பட்டு எனக்கென்று பரிசுத்தமாய் வாழ நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறாய் அல்லவா, அதுதான் அக்கினி பற்ற வைத்த அனுபவம். அல்லேலூயா. அந்த அக்கினி எரிய 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 அந்த அக்கினியை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைப்பதற்காக கர்த்தர் 3 காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்தியத்தை அனுப்புகிறார். உங்க வாழ்க்கையில் அக்கினி உள்ளே விழுவதற்கு ஆண்டவருடைய சத்தியம் உள்ளே நுழைகிறது. பாருங்க, இந்த தேவ மனிதன் வாழ்க்கையில் ஒரு சத்தியம் வந்தது. என்ன சத்தியம்? இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவை தவிர வேற வழி இல்லை என்கிற ஒரு சத்தியத்தை அவர் தன் வாழ்க்கையில நுழைந்த அனுமதித்தார், ஏற்றுக்கொண்டார். அன்று அந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட சத்தியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கு நேரம் அனுப்புவார். அப்பொழுது அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும். அநேக நேரங்களிலே சத்தியம் நமக்குள் வர சத்துரு தடை பண்ணுவான். என்னென்றால் ஏசப்பா சொன்னார், நான் அக்கினியை வச்சிருக்கேன்றாரு. அந்த அக்கினி என்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். அதை அனுப்பும்போது அது உங்கள் வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அதை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எரேமியா 23:29 ஒரு வாசிங்கள். ஜெரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கல்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறவர் இப்பொழுது உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அனுப்புகிற வார்த்தை உன் வாழ்க்கையிலே அக்கினியாய் வந்து விடுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விழும்பொழுது அது அக்கினியாய் வந்து விழுகிறது. அந்த சத்தியம் நம்மை எரிய வைக்க ஆரம்பிக்கவே, அது வரைக்கும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மந்த நிலையில் மிகவும் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அது அக்கினியாய் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. கிதியோன் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை போய் நிற்கிறது. எப்படி நிற்கிது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்த பாருங்கள். 12ஆம் வசனத்தில் தேவன் கிதியோனை பார்த்து ஒரு வார்த்தையை அக்கினியாய் அனுப்புகிறார். வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அக்கினியாய் புறப்பட்டு வருகிறது, கிதியோனுக்குள் இறங்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட இதே வார்த்தை தீர்க்க தரிசனமா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், திகில்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து நடுங்கி என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார், நான் வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார்னு பயத்தோடு யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நேராக ஒரு அக்கினியை இயேசு போடுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அக்கினிமயமான வார்த்தை உங்களை அக்கினியாய் மாற்ற வந்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, நான் வாழ்வதே தடுமாற்றம், நான் இருப்பதே ஒரு போராட்டம். ஆனால் என் வாழ்க்கையை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார் என்று ஒரு பயத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு அக்கினிமயமான வார்த்தையை இயேசு உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஒரு பராக்கிரமசாலி, உனக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், என் வார்த்தை நீ வாங்கிக்கொள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க இந்த வார்த்தையை? அப்படியே ரிசீவ் பண்ணுங்க கரங்களை தட்டி. I receive that word, the fire words of Jesus. I am receiving today. பராக்கிரமசாலியாய் நான் உன்னை மாற்ற உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கிதியோனுக்குள்ளே போன உடனே அவன் அக்கினியை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் எதா அக்கினியை பார்த்தான்? ஒன்லி ஒன் வேர்ட் உள்ளே நுழைகிறது.
அந்த வார்த்தை அக்கினியாய் கிதியோனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது. நல்லா கவனிங்க, வார்த்தையை உள்ளே போனால் தான் வைராக்கியம் வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அக்கினி உள்ளே போய் கிதியோனுக்குள்ளே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அடுத்த ஒரு கேள்வி வருகிறது. வாசிங்கள் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? இன்று எங்கள் பிதாக்களை எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆமென். பாருங்க, அவருடைய வார்த்தை போய் விழுந்த உடனே அந்த அக்கினி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அக்கினி எரிய ஆரம்பிக்கும் போது அவருக்குள் ஒரு வைராக்கிய வார்த்தை வருது. ஆதி நாட்களில் செய்த அற்புதங்கள் எங்கே? ஹல்லேலூயா. ஆண்டவர் முந்தின காலங்களில் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கே? ஏன் எனக்கு அந்த அடையாளங்கள் நடக்கவில்லை? ஏன் என்னை கர்த்தர் பயன்படுத்தவில்லை? ஏன் எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கவில்லை? ஏன் நான் மோசே மாறி மாறவில்லை? ஏன் நான் மிரியா மாறி மாறவில்லை? ஏன் என்ற ஒரு கேள்வியின் வைராக்கியத்தோடு வருகிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வைராக்கியமே வராத காரணம், முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை தான் அக்கினியை சுமந்து வருகிற வார்த்தை. It carries the fire of God. அது உள்ளே வாங்குகிறான் கிதியோன். நான் பராக்கிரமசாலியா? என்னோட கர்த்தர் இருக்கிறாரா? அப்படி என்றால் அந்த நாட்களில் நடந்த அற்புதங்கள் ஏன் எனக்கு நடக்கக்கூடாது? ஏன் நடக்கவில்லை? அல்லேலூயா. காலஞ்சென்ற அருமையான தேவ மனிதன் அப்போஸ்தலர் ஐயா டிஜிஎஸ் தினகரன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அவர் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு அக்கினி அவருக்குள் வருமா. அந்த அக்கினி மோசேக்கு செய்தாரே, ஏன் எனக்கு செய்யக்கூடாது? எலியாவுக்கு செய்தாரே, ஏன் எனக்கு செய்யக்கூடாது? பவுலுக்கு செய்தாரே, ஏன் எனக்கு செய்யக்கூடாது? ஆண்டவரே, ஏன் செய்யக்கூடாது என்று வைராக்கியத்தோடு அந்த அக்கினி அவரை ஜெபம் பண்ண வைத்ததாம். அல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை அக்கினியாய் கிதியோனுக்குள் விழுந்தவுடனே அவனுக்குள் ஒரு வைராக்கியமான ஜெபம் புறப்பட்டு வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் வைராக்கியமான ஜெப ஆவியை கொடுக்கிறார். அந்த ஜெப ஆவியினால் வேதத்தில் நடந்த அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் உள்ள அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே கேட்கிறான். கேட்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. என்ன பலம்? அவன் பாட்டுன்னு தனியாக நிற்கிறான். ஆண்டவர் முதல்ல ஒரு வார்த்தை அனுப்பினார் இல்லையா? அக்கினியா ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நீ ஒரு பராக்கிரமசாலி, உன்னோடு நான் இருக்கிறேன்னார் இல்லையா? அந்த வார்த்தை போன உடனே அவனுக்குள் ஒரு பலம் வர ஆரம்பித்து விட்டது. அது அக்கினியான தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த பலம். அந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. இதோட பாப்பா, உனக்குள் எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த அக்கினி. அதோட போ, உனக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். அது எப்படின்னா, ஒரு மனிதனை சங்கரிப்பது போல முழு மீதியானரையும் நீ சங்கரித்து போட்டு இஸ்ரவேலை அவன் கைக்கு நீங்களாக்கி விடுவாய். 16ஆம் வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா. இன்னைக்கு கர்த்தர் போடுகிற அக்கினி உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை சக்திகளையும் சுட்டெரிக்கும் ஒரு அக்கினி. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி, உங்கள் வாழ்க்கையை வேதனைக்குள் ஆக்கி, உங்களை ஒடுங்க பண்ணி, உங்கள் வாழ்க்கையிலே குற்ற உணர்வையும் சோர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து இத்தனை வருடங்களாய் உங்களை அழுத்தி கொண்டிருந்த அந்த வல்லமைக்கு நேராய் கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடித்து எரிய போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அது பற்றி பிடித்து எரிய போகிறது. மீதியானரே போறான், சொன்ன மாதிரியே சங்கரித்து விட்டான். அவன் சங்கரிக்கும் பொழுது பாருங்கள், அந்த தேசத்தில் இருந்த அத்தனை அருவருப்புகளையும் அகற்றுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் போடுற அக்கினி உன்னை பவரான ஆள் மட்டும் ஆத்தாது, உன்னை கொண்டு சுத்தம் பண்ண வேண்டியவைகளை நான் சுத்திகரிப்பேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கிதியோன் போய் சத்துருவுக்காக வைக்கப்பட்டிருந்த எல்லா பாகாலின் பலிபீடத்தை உடைத்து போட்டானாம். வாசிங்க 27ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். 30ஆம் வசனம். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். பாருங்க, தேசத்தை அவன் சுத்திகரிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அவனை பார்த்து என்ன சொல்றாங்க, இவன் சாகணும். இன்னைக்கு சார்லிக்காக சாகணும்னா பார்த்தீங்களா, அன்னைக்கு கிதியோனை பார்த்து சொல்றாங்க இவன் சாக வேண்டியும். அல்லேலூயா. ஆனால் கருத்தால தான் வெல்லணும்னு சொல்லிட்டு கிதியோனுடைய அப்பா வந்து சொல்றாரு, அப்பா இந்த அருவருப்பான இந்த பாகால பீடத்தை அவன் இடிச்சிட்டான்னு தானே நீ வந்து கவலைப்படுறீங்க. அதுக்கிட்ட ஒரு வல்லமை இருக்குல்ல, அந்த வல்லமையில் அதுவும் யுத்தம் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அல்லேலூயா. கடவுளும் பேயும் சண்டை போட்டுக்கிட்டோம், நீ போ வேலையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டார். கருத்தா பேசி அனுப்பிட்டார். அல்லேலூயா. அதனால கிதியோன் அன்றைக்கு தப்பி விட்டான். அதனால அந்த கிதியோன் ஒரு பக்கம் தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொண்டு சத்துருக்களையும் அவன் கொண்டு வந்த 2 சத்துருக்களை அழிக்கிறான். ஒரு பக்கம் ஆவிக்குரிய சத்துரம் மீதியானருக்கு வல்லமை கொடுத்து கொண்டிருந்தது அந்த அருவருப்பான விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. நரபலி கொடுத்து பாகாலின் பலிபீடத்தை செய்து மீதியானியர்கள் தன் வல்லமையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதையும் அழித்து போடுகிறான், மீதியாரிலையும் முறித்து போடுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அக்கினி உங்க மேல போட போறாரு. அந்த அக்கினி இப்போது வார்த்தையா உங்க மேல வந்துகிட்டே இருக்குது. அந்த அக்கினியினாலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பெல்லி சூனியங்கள், மந்திரங்கள், மாந்திரியங்கள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், அசுத்தத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், எல்லா ஆவிகளையும் கர்த்தர் முடக்கி போட போகிறார். உங்களுக்குள்ள அந்த அக்கினியை கர்த்தர் பற்ற வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு யாருக்கு தெரியாம செய்யறான், சத்துருவை அழிக்கிறதும் செய்யறான், பர்ஃபெக்டா பண்றான். யாரும் அறியாமல் செய்தது எதற்கு அடையாளம் தெரியுமா? உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்கினியை நீங்கள் பாதுகாத்து கொள்ள உங்கள் ஜெபத்தை விட்டுடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல கொடுக்கிறார்கள் இந்த வார்த்தை, அக்கினியா உங்களுக்குள்ள இறங்கிருச்சு இல்லையா? இந்த அக்கினி அவிந்து விடாமல் இருக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்கள். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் கிதியோனை கொண்டு தன் அக்கினியை வெளிப்படுத்தினார், பற்றி எரிகிறது. அதுதான் தேவன் கொடுக்கும் அக்கினி. அந்த அக்கினி உங்களுக்குள் வந்துவிட்டால் அசுத்தம் சுட்டெரிக்கப்படும், அந்தகார சக்திகள் முடக்கப்படும். அல்லேலூயா. பினகாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னாகும் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மோசேயின் இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான பாவம், அந்த வார்த்தை மோசேயின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. பினகாசுக்குள்ள அக்கினியாய் இறங்குகிறது. அல்லேலூயா. பினகாசுக்குள்ள ஒரு அக்கினி எழும்புகிறது. அந்த அக்கினி வைராக்கியம் எழும்புகிறது. 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். 11ஆம் வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரூரின் குமாரனான எலெயாசரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான்.
பாருங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மோசைக்குள்ள போச்சு. அக்கினி போச்சா? இப்ப மோசைக்குள்ள இருந்த அக்கினி பினகாசுக்குள்ள போச்சு. கரங்களை தட்டுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கர்த்தருடைய வார்த்தை நேரா மோசைக்கு நேரா வருது. அது ஒரு அக்கினியாய் புறப்பட்டு போகுது. என்ன அக்கினி தெரியுமா? வைராக்கியமான அக்கினி. அல்லேலூயா. அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்க விபச்சாரம், வேசித்தன, காம விகாரத்தில் ஊறி போயிருந்தாங்க. விக்கிரக ஆராதனை செய்கிற, குறி சொல்லுகிற, அருவருப்பான மந்திரங்களை சொல்லுகிற மக்களோடு இணைய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களோடு பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் பலவீனப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, என் பிரசன்னம் போயிட்டே இருக்குது, எழுப்புதலை உண்டாக்கலாம் வந்தேன், அசுத்தம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மோசே, நீ பக்தி வைராக்கியத்தோடு கிரியை செய். மோசே, தேவன் கொடுக்கிற வார்த்தை மோசைக்குள் போகிறது. மோசே அதை உள்வாங்குகிறான். அந்த அக்கினி அவனுக்குள் பற்றி எரிகிறது. உடனே நியாயாதிபதிகளை கூப்பிடுகிறான். அந்த அக்கினியை அவர்களுக்குள் போடுகிறான். அதில் பினகாசுக்குள் அந்த அக்கினி பற்றி பிடிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற அக்கினியை நீங்க மத்தவங்க மேல போட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு கிடைச்ச அக்கினியை தூக்கி பினகாசுக்குள்ள போடுகிறார். பினகாஸ் அதை வாங்கி கொண்டு பக்தி வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறார். அசுத்தத்தை சுட்டரிக்கும் ஒரு வல்லமை. பினகாஸ் அந்த காரியத்தை செய்யும் போது அவருக்கு வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு தெரியுமா? 20 வயதுக்கு குறைவா இருந்துச்சாங்க. வேத அறிஞர்கள் சொல்றாங்க பிலோ 20. அவனுக்குள் இருந்த வைராக்கியம், தேவன் மோசைக்கு சொன்ன வார்த்தை அக்கினியாய் வந்து மோசைக்குள் விழுந்தது. மோசே அதை எடுத்து நியாயாதிபதிகளுக்கு கொடுக்கிறார். அக்கினியாய் போய் விழுகிறது. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு என் மூலம் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் உங்களுக்குள் இறங்கும். உங்கள் மூலம் உங்கள் எல்லைகளிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி, ஆண்டவரே, உம்முடைய அக்கினியான வார்த்தைகள் என் மூலம் எனக்குள் இருந்து மற்றவர்களுக்கு புறப்பட்டு போகட்டும், 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 போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எரேமியாவுக்குள்ளே கர்த்தர் வருகிறார். எரேமியா, இந்த ஜனங்களை பாருப்பா, என்ன அருவருப்பு, என்ன அந்தகார சக்திகளுக்கு இடம் கொடுத்து சோரம் போயிட்டாங்க. எங்க பாரு அருவருப்பு. இஸ்ரவேல் தேசம் அருவருப்பாயிருச்சு. எரேமியா வா. ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, பைபிள்லாம் தெரியாது அவ்வளவா, இப்போதான் வந்து தத்தி தத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு அக்கினியான வார்த்தையை உள்ளே போடுகிறார். அந்த வார்த்தை எரேமியாவுக்குள் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா பார்த்து சொல்றாரு. எரேமியா 7ஆம் வசனத்துல நான் சிறு பிள்ளை என்று சொல்றாரு. நினைக்காத. 6:7 சொல்றாரு, நான் அவங்களுக்கு நீ பயப்படாத, நான் கரத்தை நீட்டி உன் வாயை தொட்டு இந்த என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். என் கையில் அக்கினி இருக்கு இல்லையா, அந்த அக்கினி மயமான வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். விசுவாசித்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி வார்த்தைகள் என் வாயிலே வைக்கப்படுவதாக. எரேமியாவுக்குள்ள அந்த வார்த்தை வந்துவிட்ட உடனே சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? பிடுங்க முடியும், இடிக்க முடியும், அழிக்க முடியும், கவிழ்க்க முடியும், கட்ட முடியும், நாட்ட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட யோசித்து பாருங்க, சில தேவையற்ற கலைகளை அக்கினி போட்டால் எரிஞ்சிடும். பிடுங்கி அழித்து போட அக்கினியால் முடியும். இன்னும் கேட்டிங்கன்னா அதே அக்கினியை கொண்டு செங்கலை சுடவும் முடியும், கட்டுறதுக்கு. அல்லேலூயா. அதே அக்கினி சுட்டாதான் செங்கல் சூளையில் செங்கல் வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்ட முடியும்.
அதே அக்கினியிலே இரும்பை உருக்கினால்தான் பெரிய பெரிய தளவாடங்கள் வந்து ரூஃப் ஓட முடியும் இல்லையா? ஒரே அக்கினி ஒரு பக்கம் சுட்டெரிக்க பயன்படுகிறது, மறுபக்கம் கட்டுவதற்கும் பயன்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் அக்கினியாய் உனக்குள் வரும் பொழுது உன்னை கொண்டு பிடுங்க வேண்டியவைகளை நான் பிடுங்கி போடுவேன். அந்த அக்கினி உன்னை கொண்டு செய்யும். எப்படி பிடுங்கிறது? உங்க ஜெபத்தில், ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க, இந்த தேசத்தில் கிரியை செய்கிற விபச்சார ஆவிகள், இந்த தேசத்தில் விதைக்கப்பட்ட துருபதேசங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோட பிடுங்குகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசங்கள், மேற்கு கிழக்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் விதவிதமான உபதேசங்கள் கலைகளை போல அங்கங்கே விதைச்சு வச்சுட்டாங்க. குறிப்பாக பாருங்க, இப்போ இந்த எல்ஜிபிடி, ஆணும் ஆணும் திருமணம் செய்துக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திரும்ப செய்யலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே மண்டையிலே ஏறாது. என்னங்க இது? அப்போல்லாம் திருமணம் என்ன ஆகும்னா, ஆணு மாதிரி இருக்க மாட்டாரு, அதனால திருமண சிதைவு வரும். பெண்ணு மாதிரி இல்லைன்னு சிதைவு வரும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. இதெல்லாம் தீமையை நன்மை என்று மாற்றுகிற துருபதேசங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பிடுங்குவதற்கு தான் கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள் இருக்கிறது. சார்லி கர்க்குள்ள கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் வந்து விட்டது. அவர் இப்படிப்பட்டவைகளை பிடுங்க ஆரம்பித்து விட்டார். தேசம் முழுவதும் பிரயாணம் பண்ணி யூனிவர்சிட்டி காலேஜ் போய், இது கர்த்தர் போட்ட விதை அல்ல, இது சத்துரு போட்டது, இது பிடுங்கப்பட வேண்டியது என்று வைராக்கியத்தோடு பேச ஆரம்பித்து விட்டார். எரேமியாவை போல இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் நான் போடுகிற என்னுடைய வார்த்தைகள், மகனே மகளே, நீ பிடுங்க வேண்டியதை பிடுங்கணும். அல்லேலூயா. நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் அடிக்கடி பிஸ்னஸ் மீட்டிங்கில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது எல்லாரும் மது அருந்துவது சாதாரணமாக இருக்கும். அப்போ என்னை பார்த்து கேட்பாங்க, இது ஒரு நார்மல் தானே, ஏன் நீங்கள் இதை இவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்க? நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது அசுத்தம். என் வேதம் சொல்லுது அது அசுத்தம். மதுவை தொடுவது அருவருப்பு. அல்லேலூயா. திராட்சை ரசம் உன்னை மதியனமாய் மாற்றும். மதுபானம் உனக்கு மயக்கத்தை கொடுத்து பாவத்துக்கு நேராய் உன்னை தள்ளும். மதுவை தொடக்கூடாது என்று கர்த்தர் திட்டவட்டமாக சொன்னார். அதுதான் இந்த சத்தியத்தை நான் பின்பற்றுவது தான் அதற்கு காரணம் என்று சொன்னார். அப்போ அங்கேருந்து ஒரு பெரிய அதிகாரி கேட்டார், ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் கொரியா, நானும் தான் சாப்பிட்றேன், நானும் சர்ச்சில் ப்ரீஸ்ட்டு பேசுவேன்னார். எனக்கு வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சு. என்னடா இங்கே ஒரு யூதாஸ் வந்து உக்காந்துருக்கிறான் அப்படின்னு. ஐயா நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? ஏதோ ஒரு சபை பேர் சொன்னார். அங்கே சரக்கு அடிக்கிறது, சரக்குலாம் அடித்து நல்ல பிரசங்கம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணே. இதெல்லாம் நீங்கள் பிடுங்க வேண்டியவைகள். அல்லேலூயா. அப்போ தான் சொன்னேன், இது சத்தியத்துக்கு புறம்பானது, தேவனுக்கு விரோதமானது, தேவன் அருவருக்கக்கூடிய பாவம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாயில என் வார்த்தையை வச்சிருக்கல, அது அக்கினியாய் நீ புறப்பட்டு பார்க்க போகிறது. பிடுங்க வேண்டியதை நீ பிடுங்குவாய். சிலதை இடித்து போடுவேன். சில இடத்துல பிசாசு சில ராஜ்யங்களை கட்டி வச்சிருப்பான். நீங்க ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்தகார சக்திகளின் வல்லமைகளை இடித்து போடுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் நமக்குள் அக்கினியை போட வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் நமக்குள் அக்கினியை போடுவதற்காக பாருங்க, இந்த வார்த்தையை அனுப்பும்போது பக்தனாகிய தாவீது ஒரு வார்த்தையை சொல்கிறார். சங்கீதம் 39:3 ஒருவர் வாசிங்கள். Psalm 39 verse 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்படி பாருங்களா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு அக்கினி உங்களுக்குள்ளே மூள ஆரம்பிக்குங்க. இன்னைக்கு முதல் ஆராதனையிலே அந்த அக்கினி உங்களுக்குள் மூள கர்த்தர் கிரியை செய்து விட்டார். அல்லேலூயா. He started kindling it now. அது எரிய அனல் மூட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த வார்த்தை அதை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உங்கள் வாழ்க்கையிலே அனல் உண்டாக, வைராக்கியம் உண்டாக உங்கள் வாழ்க்கையில சாட்சிகளை நான் ஏற்படுத்துகிறேன். முதல்ல சொல்றாரு, சத்தியத்தை அனுப்பி அக்கினியை போடுகிறேன். இரண்டாவது, சாட்சிகளை அனுப்புகிறேன். அல்லேலூயா. சில சாட்சிகளை கேட்கும்போது உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? அக்கினி பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. இப்போ இவ்வளோ நேரம்
இந்த அருமை தேவ மனிதனுடைய வீடியோ படத்தை ஐயா போட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு அக்கினி வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. 31 வயசுல எத்தனை கோடி பேருக்கு சத்தியத்தை கொடுத்துட்டு இந்த மகன் சரிந்து போனானே, என் வாழ்க்கையை நான் ஏன் கர்த்தருக்காக நிற்க கூடாது? அல்லேலூயா. சார்ல்ஸ் ஃபென்னி என்ற ஒரு தெய்வ மனிதன் அமெரிக்க தேசத்தையே கலக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாருங்க. சரித்திரம் சொல்லுது 5 லட்சத்துக்கு மேலான மேர்களை தேவன் பக்கம் ஆத்தும ஆதாயம் செய்தாராம் அவர். அல்லேலூயா. மோர் தென் 5 lakhs ஆஃப் பீப்புள். அந்த மனிதனுக்குள்ளே ஒன்னே ஒன்று தான் தெரியும். தனி அறைக்குள் போய் ஜெபம் பண்ணுவார், வெளியே வருவார். அவர் வெளியே வந்து அவர் முகத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்குள் பாவ உணர்வு வந்துவிடும். அவருக்குள் இருந்த அக்கினி அவர்கள் மேல் வந்துடும். அந்த அக்கினியை பார்த்த உடனே ஐயோ நான் பாவி என்று சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு ஸ்பின்னிங் மில்லுக்குள்ள போறாரு. போகும்போது அந்த ஆலைக்குள்ளே நுழைந்த இடத்திலிருந்து உள்ளே போகும் வரைக்கும் அவரை பார்த்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பி அழுது கண்ணீர் வடித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. சில சாட்சிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். அவர்களை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அக்கினி வரும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நேற்று கூட நான் கொஞ்சம் நேரம் கிடச்சிது, நிறைய மிஷினரியுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு 20-30 மிஷினரிகளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு கார்ட்வெல் என்ற ஒரு தெய்வ மனிதன், அவர் இந்திய தேசத்துக்கு மிஷினரியாக அனுப்பும்போது அவங்க அம்மா அப்படி கட்டி பிடிச்சி இந்த நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தாங்களாம். மகனே, அந்த தேசத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்துக்கிட்ட போகிறப்பா சாட்சியாக இருப்பாப்பா நீ அப்படின்னு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தா. அப்போ அவர் சொன்னாராம், அம்மா நான் சாகும்போது இந்தியாவில் தான் சாவமா, அங்கே இறந்து அங்கே வாழ்வேன், இங்கே வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். அல்லேலூயா. அந்த தேவ மனிதன் இந்திய தேசத்தில் மகிமையான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட சாட்சிகளை நீங்கள் பார்க்க பார்க்க கேட்க கேட்க அக்கினி உங்களுக்குள் பற்றி பிடித்து எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு சாட்சியாவது எடுத்து வாசிங்க. ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையாவது அதில் போட்டு இவருடைய வாழ்க்கை எப்படி வந்தார், எந்த தேசத்துலேருந்து வந்தார், இங்கே என்ன ஊழியம் செஞ்சார், எப்படி மரித்தார், இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு அக்கினி மூள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையில் நடந்த சாட்சியை பாருங்க, அக்கினி வந்துடும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 Samuel chapter 17 and verse 26. Thank you Jesus. கோலியாத்தை வாசி. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம் என்றான். பாருங்க, ஒரு வைராக்கியமா ஒரு வார்த்தை சொல்றாரு. முழு இஸ்ரவேல் கூட்டமும் அந்த கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சசனை பார்த்து பயந்து நின்று கொண்டிருக்கிறது. அவன் ஜீவனுள்ள தேவனை தூஷித்து கொண்டே இருக்கிறான். அதை பார்க்கும்போது யாருக்குமே வைராக்கியம் வரவில்லை. தாவீதுக்குள் வைராக்கியம் வருகிறது. விருத்த சேதனம் இல்லாத இவன் நிந்திக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அவன் எம்மாத்திரம் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. அது என்ன காரணம்? 36ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, அவன் சொல்றான் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை திரும்பி பார்க்கலாம். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு சிங்கம் வந்துருச்சு. சிங்கத்தை பார்த்த உடனே, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறவன், உம்மோடு சஞ்சரிக்கிறவன், இந்த ஆடுகளை நான் தான் பாதுகாக்கணும், சிங்கம் வந்து விட்டதே என்று சொல்லி பயந்து ஓடல. அந்த ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர். இந்த சிங்கத்தை நான் கிழிக்கட்டும் என்று தாவீது கிழித்து போடுகிறான். கரடி வருகிறது, கிழித்து போடுகிறான். அந்த சாட்சியை திரும்பி பார்க்கிறான். அந்த சிங்கத்தையும் கரடியும் கிழிக்க வைத்த தேவன் இந்த கோலியாத்தை கிழிக்க எனக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு கூட மற்ற சாட்சிகளை பார்க்கும்போது அக்கினி வரும். உங்கள் வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு அக்கினியை கர்த்தர் போடுவார். அல்லேலூயா. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், நீங்கள் சுகம் பெற்ற அனுபவம், நீங்கள் விடுதலை பெற்ற அனுபவம், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட அனுபவம், இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, தேவனை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு அனல் பற்றி பிடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவை மோசேயை பார்க்கிறார். யோசுவா, இந்த மோசே மூலமா கர்த்தர் என்னென்னலாம் செஞ்சாரு. மோசையை கொண்டு 10 வாதையை அனுப்பினாரு. மோசையை கொண்டு செங்கடலை பிளந்தாரு. மோசையை கொண்டு தேவ ஜனங்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தாரு. ஐயோ, இவ்வளவும் செய்த தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. யோசுவாவுக்குள்ள அக்கினி வந்துருச்சு. அடுத்து யோசுவா தான் ஊழியத்துக்கு வந்துட்டான். ஆனால் இது வரைக்கும் மோசைக்கு வேலைக்காரனா இருந்த யோசுவா ஆண்டவர் பார்த்தாரு. மோசே சாட்சியை பார்த்துருக்க, உனக்கு ஒரு அனல் வந்திருக்கு, ஒரு வெயிராக்கி அனல் உள்ளே இருக்கு, இப்போ நான் உன்னை அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறேன் போது பயம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை அக்கினியாக அனுப்புகிறார். யோசுவா 1:5 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை என்ன? வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னவுடனே ஒரு அக்கினி யோசுவாவுக்குள் பற்றி பிடிக்கிறது. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, நீங்க எந்த தேவ மனிதனால் அதிகமாய் பாதிக்கப்பட்டு தேவன் பக்கம் வந்தீர்களோ, இழுக்கப்பட்டு உபயோகிக்கப்பட்டு, ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை பயன்படுத்தினது போல நான் உன்னையும் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அக்கினியை போடுகிறார். எல்லா வார்த்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார் யோசுவா. டபக்குன்னு ஒரு வார்த்தை வந்தது, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவனை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே ஒரு சாட்சி, அந்த சாட்சிகளை எழுப்பின அதே தேவன் நான் உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தது போல உனக்கும் அற்புதத்தை செய்வேன். ஈசாக்குக்கு செய்தது போல நீ கையிட்டு செயலும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். யாக்கோப்பை ஒரு தேசமாய் மாற்றினது போல உன்னையும் தேசமாய் மாற்றுவேன். யோசேப்பை கொண்டு பெரிய பெரிய தேசங்களை நான் போஷித்தது போல உன்னையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அந்த சாட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அனல் வரும். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் இந்த அக்கினியை போட அவருடைய சால்வையை அனுப்புகிறார். அல்லேலூயா. சால்வை என்றால் என்ன? அபிஷேகம். அல்லேலூயா. சத்தியத்தை அனுப்புகிறவர், சாட்சியை அனுப்புகிறவர், இப்பொழுது சால்வையை அனுப்புகிறார். அந்த சால்வை உங்கள் வாழ்க்கையிலே அக்கினியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. எலியா என்ற ஒரு தேவ மனிதன் சோர்ந்து போய் சூறைச்செடியின் கீழ் படுத்துக் கொள்கிறான். போது ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, எப்பா, நீ எவ்வளவு அனலா இருந்தவன், அக்கினியை வானத்தந்து இறங்கி வந்தவன், இன்னைக்கு ஏன் நீ சோர்ந்து போய் படுத்துட்ட? அக்கினியை இறக்கின நீ இப்பொழுது சோறு வர வேண்டாம், ஏனென்றால் உனக்குள்ளேயே ஒரு அக்கினி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு சிலர் எலியாவை போல சோர்ந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ அக்கினியை இறக்கினவர், உனக்குள் நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. எலியாவுக்கு சொல்றார், நீ தைரியமாறு என்று வைராக்கியத்தின் அக்கினி வார்த்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போய் சீரியாவின் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, யெகூ என்ற தேவ மனிதனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. யெகூ என்ற தேவ மனிதனை அபிஷேகம் பண்ணு. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் போய் நீ அபிஷேகம் பண்ணு. அவனை நீ அபிஷேகம் பண்ணும்போது வாசிங்க, 1 ராஜாக்கள் 19:16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேலோகா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 3 அபிஷேகத்தை சொல்றாரு. 15ஆம் வசனத்துல ஆசேகாலை அபிஷேகம் பண்ணு, 16ஆம் வசனத்துல யெகூவை
அபிஷேகம் பண்ணு, மூணாவது எலிசா என்ற தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு, ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, என் அக்கினியான வார்த்தை உனக்குள் வரும்பொழுது நீ சோர்ந்து போகாத, மற்றவர்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கொண்டு வர உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. எகுவுக்குள்ள ஒரு அபிஷேகம் போடப்படுது, ஒரு சால்வை ஆண்டவர் போடுகிறார். அது வந்த உடனே அவன் செய்த ஒரு காரியம் பாருங்க. அவன் தேவன் சொன்ன எல்லா அருவருப்புகளை கொண்டு வந்த மனிதர்களையும் அழித்து போடுகிறான். தேசத்தை தீட்டுப்படுத்தினவர்கள், தேசத்தை அருவருப்பாக்கின அந்த குடும்பங்களை சங்கரிக்கிறான். அப்போ திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை? மனிதர்களை அழித்து என்ன பிரயோஜனம்? இந்த மனிதர்களுக்கு பின்னாக செயல்படுகிற ஒரு பொல்லாத ஆவியின் கூட்டம் இருக்கிறது. அந்த பாகாலின் கூட்டத்தை வரவழைக்கிற பாகாலின் தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருக்கிறது. இதை முழுமையாய் நான் சங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் வைக்கிறான். அல்லேலூயா. பிசாசே ஒரு தந்திரக்காரன் இல்லையா? இப்படிதானே? பிசாசு சர்ப்பமானது தந்திரமானதுன்னு போட்டிருக்கு. அந்த தந்திரத்தை அழிக்கிறதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. அதான் அந்த அபிஷேகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த யெகூவுக்குள் தேவன் கொடுத்த அபிஷேகம் என்ன செய்தது? 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அவனுக்குள் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:16. நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். பின்பு ஏகு ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்து கொஞ்சம், ஏகு அவனை சேவிப்பது மிகுதி. இப்பொழுதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பீங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகால், நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் பாகாலுக்கு ஒரு திருவிழா நடத்த போகிறேன், எல்லா பாகால் தீர்க்கதரிசியும் வாங்க, நான் வந்து ஆகாப் ராஜாவை விட அதிகமாக பாகால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறான். உடனே எல்லா பாகால் தீர்க்கதரிசியும் இங்கே வந்துடுறாங்க. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரையும் குண்டோடு அழித்து விடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உனக்குள் நான் போடுகிற அபிஷேகத்தின் அக்கினி அசுத்தங்கள் எல்லாவற்றையும் சங்கரிக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கிற அக்கினி. அல்லேலூயா. ஏன் ஒரு சபைக்குள்ளே வந்து அடிக்கடி உபவாச கூட்டம் நடத்துகிறாங்க? ஏன் விடுதலின் கூட்டம் நடத்துகிறாங்க? ஏன் ஆராதிக்கிறாங்கன்னா, அந்த ஏரியாவில் கிரியை செய்கிற அந்தகார சக்திகளின் வல்லமைகளை முடக்கிப்படுவதற்காக. அது தெரியாமல் நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கிறோம். சபைக்குள் வரும்பொழுது தான் கர்த்தருடைய சால்வை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறேன். எலியாவின் சால்வை யார் எடுத்துக்கிட்டது? யார் எடுத்துக்கிட்டது? எலிசா எடுத்துக்கிட்டார். இயேசு கிறிஸ்துவின் சால்வை யார் எடுத்துக்கிட்டது? இயேசு ரட்சகரின் சால்வை, இயேசு ரட்சகரின் சால்வை யார் மேல் விழுந்தது தெரியுமா? திருச்சபையின் மேல் விழுந்தது. பெந்தேகோஸ்தே நாள் அன்று. அல்லேலூயா. அவர் மேல் இருந்த அபிஷேகம் அப்படியே சபை மேல கர்த்தர் போட்டார். அந்த அபிஷேகம் வந்து சபை மேல் விழுந்தது. ஏன் தெரியுமா? யோவான் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவர். மத்தேயு 3:11, லூக்கா 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் மிகவும் பெரியவர், அவர் உங்களுக்கு ஜலத்தினால் அல்ல பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் பெந்தேகோஸ்தே நாளன்று இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு ஞானஸ்நானம் தான் அபிஷேகம். அல்லேலூயா. தேவன் அன்று தன்னுடைய சால்வையை தூக்கி எறிகிறார். 120 பேர் மேல்மாடியில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நாளன்று வந்து அவர் மேல் விழுகிறது.
அந்த சால்வையில் இருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவுடன் வசனம் சொல்லுகிறது, அந்த அக்கினி அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிங்க. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லார் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. இந்த அக்கினி ஆவியானவரின் மூலமாய் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. வார்த்தையை அனுப்பி அக்கினியை கொடுத்தவர், சாட்சிகளை அனுப்பி அக்கினியை கொடுத்தவர், இப்போது தூய ஆவியினால் உங்களை அக்கினியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 104:4 சொல்லுகிறது, அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தமது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். எபிரேயர் 1:7 அதே வார்த்தையை சொல்லுகிறது. இப்பொழுது அக்கினி வந்து எல்லா தெய்வ மனிதர்கள் மேலும் வந்து அமருகிறது. அல்லேலூயா. அவர் அமர்ந்த உடனே எல்லாரும் அக்கினினால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் மூலம் முழு உலகமும் பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கிறது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் ஓடினார்கள். ஓடி அவர்களுக்குள் இருந்த அக்கினியை மற்றவர்கள் மேல் பற்ற வைத்தார்கள். அக்கினி பற்ற போது அசுத்தங்கள் சுட்டெரிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், அந்த அபிஷேகத்தை கொடுக்கத்தான் என்று வாலிபர்களை அழைத்து வந்திருக்கிறேன். பேதுரு அந்த அபிஷேகத்தை பெற்றவுடனே வந்து சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அந்த அக்கினி அமர்ந்தால் அது நடக்கும். அல்லேலூயா. அந்த தரிசனம் எதை காண்பிக்கும் தெரியுமா? இந்த சார்ல்ஸ் கெர்கெக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் பாருங்க, அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். சார்ல்ஸ் ஃபின்னிக்கு கொடுத்தார் அல்லவா, கால்டு வெலுக்கு கொடுத்தார் அல்லவா, எத்தனை எத்தனை பரிசுத்தவான்கள் மிஷனரிகளுக்குள் போட்ட அந்த அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள்ளும் போடுவார். உங்களுக்கு தரிசனங்களை காண்பிப்பார், உங்களை ஆவியின் வரங்களினால் நிரப்புவார். அந்த ஆவியானவர் உள்ளே வந்து அக்கினி வந்துவிட்டால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஒரு பெரிய திருச்சபையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், பரிசுத்தாவை பெற்றதுக்கு என்ன அடையாளம்? நிறைய பேர் சொன்னாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, கைத்தட்டுவாங்க, குதிப்பாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் அடையாளங்க, முக்கியமான அடையாளம் கிடையாது. மிக மிக முக்கியமான அடையாளம் ஆவியானவருடைய அக்கினி ஒரு ஆளுக்குள் வந்துவிட்டால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவன் கண்டித்து உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்பான். பாவம் எதுன்னு கிளியரா அவனுக்கு தெரியும். நேற்று கூட என் டீம்ல இருக்க ஒரு தேவ மனிதன் சொன்னார், அவருக்கு இன்சூரன்ஸ்ல பணம் வந்துருச்சான், ஆனா அந்த பணம் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் ரிப்பேர் பண்ணி கூட இந்த பொருளை யூஸ் பண்ணிக்குவேன்ட்டு அந்த பணம் வேணாம் எனக்கு குறைச்சி கொடுங்கன்னு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதி போட்டாராம். அல்லேலூயா. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா?